தாய்மொழியை வளர்க்காமல் அதை செறிவூட்டாமல் உலக சொற்களை அதற்குள் கொண்டு வராமல் தாய்மொழி வழி கல்வி என்பதை மட்டும் பேசிக் கொண்டிருப்பது எப்படி யதார்த்தமாக இருக்க முடியுங்கிற கேள்வியை திரு ரவிக்குமார் கேட்டிருக்கிறார். அது குறித்து தான் நாம் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம். திரு செந்தில் குறுக்கிட விரும்புனீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மொழி கல்வியை கொண்டு வருவதற்கு பொலிட்டிக்கல் வில், அரசியல் மன உறுதி தான் வேணும். ஒரு 2 கதை மட்டும் சொல்ல விரைவாக. இங்கிலாந்து நாடு இன்னைக்கு உலகம் பூரா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆனால் இங்கிலாந்து நாட்டிலே இங்கிலீஷ் பேசல, ஃப்ரெஞ்சு பேசுறது தான் ஃபேஷன் அப்படின்னு தான் 200 வருஷம் மேலே இருந்தது. இங்கிலாந்தில் ஒரு மூவ்மெண்ட் நடந்தது, இங்கிலீஷ் தான் பேசணும் தாய்மொழின்னு சொல்லிட்டு. இங்கிலாந்தில் எல்லா கல்விக்கூடங்களும் ஃப்ரெஞ்சில் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷே பேச ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ஸில் தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, ஃப்ரான்ஸில் அவங்க பேசுகிற மெர்சிங்கிற வார்த்தை தான் சொல்லணுங்கிறதுக்கு மூவ்மெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் உறுதியோட தமிழ் வழி கற்றுக் கொடுக்க வேண்டிய உறுதி வேணும். தாய்மொழி கல்வி வெறும் பள்ளிக்கூடத்தில் இல்லை, மருத்துவ கல்விக்கு படிக்க முடியும். நான் வந்து இங்கிலாந்து நாட்டில் 3 வருடம் படித்தேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறப்போ 18 பேர் ஸ்டாண்ட்லேருந்து எழுதணும். நான் ஒருத்தனா பாஸ் பண்ண, ஒருத்தன் தமிழ் மீடியம். அங்கே வந்து வெளிநாட்டு மாணவர்கள் பல்வேறு நாட்டிலேருந்து வராங்க. கிரீக்ஸ் வராங்க, பர்மீஸ் வராங்க, சைனீஸ் வராங்க, ஜப்பனீஸ் வராங்க. எல்லாமே தாய்மொழியில் படிக்கிறாங்க. எப்படி இங்கிலீஷில் அங்கே பண்ண முடியுதுன்னா, நீங்கள் 10 வயசுலேருந்து இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷை ஒரு தனி மொழியாக கற்றுக்கொண்டால் போதும். அதை தான் தப்பு பண்ணுறோம். ஆங்கிலத்தை ஆங்கிலோ இந்தியன்ஸை வச்சு கற்றுக்கணும் நாங்கள் சொல்கிறோம். ஆங்கில புலமை பெற வைக்க வேண்டும். ஆனால் படிக்கிற மொழி என்பது தாய்மொழியாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை. இப்ப நம்ம உயர்கல்விக்கு ஐஐடி முடிச்சுட்டு ஜெர்மன்ல போய் உயர்கல்விக்கு போறாங்க, ரிசர்ச் போறாங்கன்னா ஜெர்மன் கத்துக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த அதற்கான ஒரு தேவை இருக்கும்போது அதுக்கு வர்றாங்க. அவ்வளவு போதும். முக்கியமாக தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு, அது எந்த கட்சி அரசாக இருந்தாலும், அவர்கள் உறுதியாக இந்த தமிழ் வழி கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக கல்வியினுடைய தரமும் உயரும், நம்முடைய அறிவியல் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவுக்கு செல்லும். நான் என்னுடைய தோழர் நண்பர் ரவிக்குமாரிடமிருந்து வேறுபடுகிறேன். அறிவியல் தமிழை எங்கே உருவாக்கி இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி கேட்கின்றார். அவரிடமே கேட்கின்றேன், இன்னைக்கு இணைய கணினி இதில் தமிழ் பயன்பாடும் இந்தியாவிலெல்லாம் வேற ஒரு மொழி எடுத்துக்கிறோம், நம்ம வளரலையா? ஏன் தமிழை பயன்படுத்தணும்? சொன்னதுல நான் ஒண்ணு சொல்றேன், இணைய பயன்பாட்டுல தமிழ் அதிகமாக இருக்கு என்பதனாலேயே அது வந்து ஒரு அறிவியல் மொழியாக மாறிவிட்டது என்பது சொல்ல முடியாது. ஒண்ணு, இன்னைக்கு நீங்க இணையத்துல வந்து வெறும் தமிழை மட்டுமே பாவிச்சு கொண்டு இருந்தால் நீங்க அதை வந்து இணையத்தினுடைய சாதகமான அம்சங்களை நீங்க கற்றுக்கொள்ளவே முடியாது. அக்கப்போர்களை மட்டும்தான் நீங்க பண்ணிட்டு இருக்க முடியும். அந்த நிலைதான் இன்றைக்கு இணையத்திலேயே தமிழ் இருந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அவர்கள் சொல்லும் பொழுது 1991க்கு பிறகு நிலைமை மாறியது என்று சொன்னார். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த நிலைமை 1975க்கு பிறகு மாறியிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு கல்வி பொதுப்பட்டியலுக்கு வந்ததோ அன்றிலிருந்து இந்த மாற்றம். கல்வி மாநில அரசு பட்டியலில் இருந்த வரையும் இலவச கல்வியையும் கொடுக்க முடிந்தது, தமிழ் வழி கல்வியையும் கொடுத்து காட்டியிருக்கிறோம். இடையிலே நாங்கள் ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லை. நீங்க மத்தியில ஆட்சியில தொடர்ந்து இருந்துட்டு இருந்தீங்க, ஏன் அதை ஒரு மாநில பட்டியலை கொண்டு வர முடியாது? 96க்கு அப்புறங்க எல்லாத்துக்கும் பிறகு மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்க முடியலையா? இப்போ என்னன்னா, வந்து புகுந்து விட்டதை அகற்றுவது என்பது கடினம். இப்பொழுது மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு இருந்த ஒரே ஒரு பிரிவு தமிழ் வழி முறையையும் மாற்றி ஆங்கிலத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு காலத்தில் 75-76 அமெரிக்காவுக்கு சென்றவர்களே, மருத்துவம் படித்து சென்றவர்கள், மற்ற துறையிலே சென்றவர்களே தமிழ்நாட்டுக்காரன் தான் அதிகமாக இருந்தான். உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் தமிழன் வெளிநாடுகளிலே போய் தமிழன் வரவேற்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டான். தாய்மொழி கல்வி என்றவுடன் இதுல இவ்வளவுக்கு முன்னால நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். தாய்மொழி கல்வியை மக்கள் இப்பொழுது ஏதோ ஆங்கில கல்வியை நகராட்சி பள்ளிகளில் கொடுக்கிறோம் என்பது அது வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்படுகிறது. தவறு. ஏனென்றால் மருத்துவர் என்று நான் சொல்றேன், தாய்மொழி கல்வி எந்த அளவிற்கு தாய்மொழி கல்வி கற்றால் மட்டுமே உங்களது குழந்தைகள் முழுமையான அறிவை பெற முடியும், முழுமையான முன்னேற்றத்தை பெற முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை தாய்வழி கல்வியில் தான் கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தை, நம்பிக்கையை முதல் பொதுமக்கள்கிட்ட ஊட்டணும். ஆக நாம் அரசாங்கம் வந்து ஆங்கிலத்தை மேம்படுத்துவதாகவும் தாய்மொழி கல்வியை கொடுக்கிறதுனால ஏதாவது கீழ்மைப்படுத்துவதாகவும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை.
தாய்ப்பாலை கொடுத்தால் எப்படி அது வந்து இயற்கை. ஆக இயற்கையாகவே தாய்மொழி கல்வி நீங்கள் கொண்டு வர வேண்டும், நீங்கள் அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற மனநிலை வரும். இன்னொன்னு அண்ணன் சொன்னதுல டெக்னிக்கலா, மருத்துவம் படிச்சதுனால சொல்றேன், டெக்னிக்கலா திடீர்னு நீங்க தமிழ்ல டெக்னிக்கல் வேர்ட்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அதுவே என்னமோ பிரெஞ்சு வேர்டு மாதிரி நம்ம மொழியா இது நம்ம ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். அப்படி இல்லாம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம ஆங்கில வார்த்தைகள் எப்படி ஊக்குவிக்கப்படுகிறதோ அதே போல பொறியியல், மருத்துவம், அறிவியல், மொழி பெயர்கள் மிக அழகாக அப்படியே கொண்டு போகணும். இப்ப பொதுப்பட்டியல் இருக்கிறதா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா? இல்லை, இது மாநில பட்டியலில் இருந்த பொழுது என்ன நடந்தது? அதுதான் பட்டியலிட்டார். மாநில பட்டியல் இருந்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பட்டியலிட்ட அகில பாரத பட்டியலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா மேம்பாடும் நமக்கு கிடைச்சிருக்கணுமே, கிடைக்கலையே. மத்தியில இருக்கணும்ன்றத சொல்றேன். 330 கோடி ரூபாய் சத்துணவுக்கு ஒதுக்குனாங்க. அதுல எவ்வளவு செலவழிச்சிருக்குன்னா 40 கோடி செலவழிக்கலாம்னு பதில் கொடுக்கறாங்க. அதிகாரம் மத்தியில் இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் மாநில அரசு மேற்கொள்ளும் மேம்பாடுகளையோ முன்னேற்றங்களையோ தடுக்கவில்லை இல்லவா? இப்போ வந்து நான் TKS பேசினாரு, நண்பர் பாண்டியராஜனும் பேசினார். அதாவது 1967க்கு முன்னால அப்பொழுது இருந்த மாநில அரசு இந்த தாய்மொழி வழி கல்வியை மனதில் நினைத்து அவர்கள் வந்து இதற்கான அடிப்படை கட்டுமான பணிகளை பண்ணார்கள். இந்த என்சைக்ளோபீடியா என்று சொல்லக்கூடிய கலைக்களஞ்சியம் வந்து அவினாசிலிங்கம் செட்டியார் காலத்தில் எடுத்த கலைக்களஞ்சியத்தோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வந்த எந்த அரசாங்கமோ அதை போன்ற சொற்தொகுப்புகளை மொழிபெயர்க்கவோ அல்லது அறிவியல் மொழிகளை வந்து சகோதரி தமிழிசை சொன்ன மாதிரி செய்யல. ரெண்டாவது, வேலை வாய்ப்பு கொடுக்காத கல்வி வந்து நீங்க எந்த காலத்திலும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதை வந்து நீங்க வேலை வாய்ப்பு உள்ள கல்வியை வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் படித்தால்தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற எண்ணம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் இந்த தாய்மொழி வழி கல்வியை யாரும் வாங்கி கொள்ள மாட்டாங்க, எந்த அரசாங்கம் வந்து செஞ்சாலும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வட்டமேசை விவாதம் தொடரும். அடிப்படை கல்வியினுடைய பிரச்சனைகளையும் பள்ளி கல்வியினுடைய பிரச்சனைகளையும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆராய்ச்சி கல்வி இங்கே எப்படி இருக்கிறது அந்த கேள்வியும் தொக்கி நிற்கிறது. திரு பொன்ராஜ், 11th பிளான்ல ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு 47,000 crore அலாட் பண்ணாங்க. அந்த 47,000 crore ஸ்பெண்ட் பண்ணது வந்து 17,000 crore தான். ரிட்டர்ன் ஆனது ரெஸ்ட் 30,000 crore இஸ் ரிட்டர்ன். 12th பிளான்ல இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸில் 69,000 crore அலாட் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி. இந்த 69,000 crore ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு நீங்கள் மொத்தம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா less than 1%. 740 யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியா ஃபுல்லாக. 740 இருக்குது. இந்த 740ல் ஒரு யூனிவர்சிட்டி கூட வேர்ல்டு ரேங்கிங்கில் 500 இல்லை. பிரிக்ஸ் ரேட்டிங்கில் 2013 அண்ணா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் 145 இன் பிரிக்ஸில் மட்டும். பிரிக்ஸில் மட்டும் தான், நான் வேர்ல்டு போகல. நான் பிரிக்ஸில் மட்டும் 145, 2014 147, 2015 171. அதாவது 24 பொசிஷன் டவுன் அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்கள் ஏசியன் ரேட்டிங்கில் எடுத்தீங்கன்னா 2013 டேட்டா கிடையாது. 2014 331 ரேங்க், 2015 367, அதாவது 36 பொசிஷன் டவுன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் பிரிக்கில் மட்டும் 2013 70வது ரேங்க், 2014 76வது ரேங்க், 2015 78வது ரேங்க். 2 பொசிஷன் டவுன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. திரு ப்ரொஃபசர், உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. நிறைய கல்வி நிறுவனங்கள் இப்போ வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக மாற்றப்படுகிறது. அது மத ரீதியானது இல்லாமல் மொழி ரீதியாகவும் அவங்க வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு வாங்கிட்டு வர்றாங்க. அந்த இடங்களில் நம்ம வந்து இப்போ கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது வராது. நீங்கள் ஆர்டியில் 25% இடங்கள் பெற முடியாது. அப்போ ஒரு பக்கம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படணும், அதே நேரத்தில் குழந்தைகளோட கல்வி உரிமையும் பாதுகாக்கப்படணும். இதை எப்படி அணுகிறது? இது சிறுபான்மை மக்கள் அரசியல் நிர்ணய சபையில் தனி தொகுதி உரிமையெல்லாம் கேட்டு அது இல்லை என்று சொன்ன பிறகு அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு உரிமை. அதில் வந்து மொழி சிறுபான்மைன்னு பார்த்தா இப்போ அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. பல கல்வி நிறுவனங்களோட எண்ணிக்கை மொழி சிறுபான்மைக்குள்ள வராங்க. யாரோ ஒருத்தர் அந்த ட்ரஸ்டியில் மொழி சிறுபான்மைன்னு வந்துடுறாங்க. சிலர் தவறாக அதை பயன்படுத்தலாம். ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது மொழிவழி சிறுபான்மையினர்களாக இருக்கலாம் அல்லது மதவழி சிறுபான்மையினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு அரசியல் சாசன சட்டம் இந்த உரிமையை கொடுத்திருக்கின்றது என்றால் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக அரசு அதை நிலைநாட்டுவதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதி கருத்துக்களை அவர் கூட வைக்கலாம். இப்போ அண்மையில் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடர்பான ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதை ஒட்டி உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போன போது பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய விதிமுறைகள் துணைவேந்தர் நியமனத்தில்
அதை வந்து மாநில பல்கலைக்கழகங்கள் கடைபிடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைன்னு உச்சநீதிமன்றத்திலேயே வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது இந்த உயர்கல்வியை காலி பண்ணுற ஒரு தீர்ப்பு இது. எனவே இப்படியான தீர்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்களை சீர்திருத்த முடியும். நீங்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்களுக்கு நாங்கள் வந்து உதவித்தொகை கொடுக்குறோம், அந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம்னு சொல்லி தனியார் பொறியியல் கல்லூரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்து செய்யப்பட்ட இந்த மார்க் சதவீதம் குறைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, முதல் தலைமுறை மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்கிறதும் சரி, இன்டைரக்டாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தனியார் பொறியியல் கல்லூரிகளை வந்து அவங்களுக்கு அரசு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற வேலையாக தான் இருக்குது. எனவே இந்த தனியார் மயம் என்பது கடுமையாக குறைக்கப்படணும். அதுவும் தமிழ்நாட்டில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே இங்கே தான் அதிகம். அவங்களுக்கு எந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எதுவுமே கிடையாது, எந்த இடஒதுக்கீடு கொள்கையும் அங்கே நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுலையுமே நீங்கள் தலையிட முடியாது. அப்போ எப்படி வந்து ஏன் டீம்டு யூனிவர்சிட்டி இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் வந்திருக்குது? அது மட்டும் இல்லை, தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஒரே நிர்வாகம் பல கல்லூரிகள் நடத்தி போகஸா ஆசிரியர்களை பல இதுலேயே ஒரே இதை வந்து காட்டுறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிருக்கு? ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. எனவே இப்படியான வந்து முறைகேடுகள் இருக்கும்போது உயர்கல்வியில நாங்க வந்து அதிகமா என்ரோல்மெண்ட் ரேஷியோ மட்டும் காட்டி உயர்கல்வி ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்றதுங்கிறது நாம ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் இருக்கும். கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அடிப்படையில் அப்படி கொண்டு வந்தால்தான் நாம வந்து கல்வியை பண்ண முடியும். திரு வேல்முருகன், உங்களோட இறுதி கருத்துக்களாக முன் வச்சுருங்க. இல்லை, அதான் நான் சொல்றது வந்து இப்போ இந்த பொறியியல் கல்லூரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக அனுமதிப்பது, அதேமாதிரி ஆசிரியர் பயிற்சி பணிகளுக்கு இடங்கள் கிடைக்கும் போது அதுக்கு அதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதி, மத்திய அரசு வந்து மாநில அரசினுடைய ஒப்புதலே இல்லாமல் மத்திய அரசிலே வந்து போய் அனுமதி வாங்கிட்டு வந்து இங்கே தெரியும் ஆசிரியர் பயிற்சிகள் சும்மா சாதாரணமாக ஒரு ஷெட்டை போட்டுட்டு அந்த ஷெட்டில் ஆசிரியர் பிஎட் கல்லூரி கலை அதுமாதிரி தொடங்குறது. இப்போ இதுமாரி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் வெறும் பணம் பண்ணுவதற்காக மட்டும் இந்த உயர்கல்வி நிறுவனங்களை அதிக அளவில் அனுமதிப்பது என்பது ஏற்புடையதல்ல. இரண்டாவது, இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இந்த கல்வி கொள்ளை இருக்கு பாருங்க, அது உயர்கல்வியில் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி கொள்ளை நடந்துகிட்டு இருக்கோ அதற்கு நிகராக இங்க இருக்கிற இந்த நான் சொன்ன சிபிஎஸ், இந்த மெட்ரிக் பள்ளிகள், இந்த ஆங்கிலோ யூனியன் பள்ளிகளில் இன்றைக்கு சென்னையில் ஒரு ஃப்ரீ கேஜிக்கு அட்மிஷன் 5 லட்சம் ரூபா, ஒரு எல்கேஜி அட்மிஷன் 3 லட்சம் ரூபா, அந்த அப்ளிகேஷன் வாங்குவதற்கு 25,000 ரூபா. இந்த கொள்ளைகள் எல்லாம் கண்ணெதிரே நடந்து கொண்டிருப்பதை அனுமதிக்கிற இந்த முறை கூடவே கூடாது. இது ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி. திரு ஏஎஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆராய்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, கல்வி வளாகங்கள்ல அரசியல் அப்படிங்கிறது, ஏன்னா அவங்க முடித்துட்டு சமூகத்துக்கு தான் வரப்போறாங்க, அந்த சமூக அறிவோடையும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா தமிழக பல்கலைக்கழகங்கள்லயோ கல்லூரிகள்லயோ அப்படியான ஒரு சூழல் நிலவுதா? அதுக்கான தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப பள்ளிக்கூடத்தை விட தமிழ்நாட்டில் கல்லூரிகள் மோசம் சார். கல்லூரிகள் என்றால் அது பள்ளிக்கூடத்தை விட மோசம். அதாவது பையன்களை நடத்துகிற விஷயத்தில் அவங்க ஆண்கிட்டையும் பெண்ணுக்கிட்டையும் பேச முடியாது, ஒருத்தர்கிட்டையும் பேச முடியாது, பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாக்க இப்படியே தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு பூரா ரெஜிமெண்டேஷன் மாதிரி இன்றைக்கி கல்லூரிகள் நடக்கிறது. இது வந்து ஒரு பயங்கரமான சமாச்சாரம். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்ததோ அல்லது ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் நடந்ததோ வேறு பல யூனிவர்சிட்டியில் நடக்கிறதோ, நம்முடைய சென்னை ஐஐடியில் வந்து அம்பேத்கர் பெரியார் மாணவர் இதுன்னு வைக்கிறதோ, இது எல்லாமே வந்து நீங்கள் அனுமதிக்கணும். அவங்கள கல்லூரிகளில் வந்து அவங்களுடைய மாணவர் சங்கங்கள் இருக்க அனுமதிக்கணும். எனக்கு இந்த கல்லூரி வளாகத்துக்குள் எது உரிமையோ அது மறுக்கப்பட்டால் ஏன் அப்படின்னு கேட்குற உரிமை அவனுக்கு வேண்டாமா? எனக்கு உரியது கிடைக்கதாங்கிறத வந்து அவனே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த கல்லூரியில் பேசுவதற்கான உரிமை அவனுக்கு வேண்டாமா? அது இன்னைக்கு மறுக்கப்படுகிறது. திரு செந்தில், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இப்போ நிறைய உள்ள வர்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பாமக அதை ஆதரிக்கிறதா? அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நேரடியான பதில், ஆதரிக்கவில்லை. அவர் முதல்ல கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நம்முடைய எம்ப்ளாயபிலிட்டி இருந்துச்சு. வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அல்லது வெளிநாட்டினுடைய இந்த நோக்கம் என்னவென்றால் தங்களுக்கு தேவைப்பட்ட வேலையாட்களை உருவாக்குவது தான், அவங்களுக்கு வேண்டிய வேலையாட்களை, இன்னும் சொல்லப்போனால் கூலிகளை உருவாக்குவது தான். அதை கண்டிப்பாக எதிர்க்கிறோம். வெளிநாட்டு தரத்தில் இந்திய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது என்பது வேறு, வெளிநாட்டு நிறுவனங்களை வரவேற்பது என்பது. வெளிநாட்டு ஆசிரியர்கள் வரலாமா? பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் வரக்கூடாது. வெளிநாட்டு ஆசிரியர்கள் ஒரு மாணவன் படிக்க வேண்டியதில் அறிவியல் சார்ந்த படிப்புக்கு அந்த துறையில் சிறந்தவர் எங்க இருந்தாலும் கூட்டு வந்து படிக்க வைக்கலாம். அதைத்தான் வந்து பாரதியும் சொன்னார், வெளிநாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பா வரணும். ஆனா அதே சமயம் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும். திரு பீட்டர், உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கோம், தீர்வுகளாக என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறீங்க? முதல்ல வந்து எஜுகேஷன் ஷுட் பி லெஃப்ட் டு அகடமிஷியன்ஸ். அதை வந்து அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் இல்லாமல் அதை வந்து ஒரு அகடமிக் அப்ரோச்சோடு செய்யணுங்கிறத பேசிக்காக எல்லாரும் ஒத்துக்கணும். ரெண்டாவது, இன்னொரு பெரிய டேஞ்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்கலைக்கழக வளாகங்களும் சரி கல்வி வளாகங்களும் சரி ஜாதிய மயமாகி கொண்டு வருகின்றன. நீங்கள் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா +2 படிக்கிற பையன், காலேஜில் படிக்கிற பையங்க கையில் பேண்டு போட்டிருக்கான்.
ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலர் பேண்ட், பெண் குழந்தைகளும் அதை போல பொட்டு வச்சுக்கிட்டு வருது. ஒரு ஜாதி பொண்ணு ஒரு கலர்ல பொட்டு வைக்குது. இது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்ட். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கல்வியில வளர்ச்சி அடைகிறோம், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பக்கம் இது எப்படி போயிடுது. ரெண்டாவது நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் இப்ப பல்கலைக்கழகங்களுக்குள்ள நிறைய நடக்குது மாணவர்களுக்குள்ள. ஏன் அது நீங்க அந்த தனியார் மயத்தினுடைய ஒரு பெரிய ஆபத்து. அது உங்களை பொறுத்த வரைக்கும் வளாகங்களுக்குள்ள இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சமூக அவலங்களுக்கான ஒரு வளாகமாக மாறிவிடக் கூடாது என்பது மட்டுமல்ல, அரசியல் நோக்கங்களுக்கான வளாகங்களாகவும் மாறிவிடக்கூடாது. உதாரணத்திற்கு அதே ஒரு ஹைதராபாத்ல நடந்த அந்த வளாகத்திற்குள் பல தற்கொலைகள் நடந்திருக்கிறது. ராகுல் காந்தியை இந்த தற்கொலையை போய் பார்க்கிறார். ஆக இது வேண்டுமென்றே இதை ஊக்கப்படுத்துவதை போன்ற ஒரு அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவறு. நீங்க சொல்ற அத்தனை வளாகங்கள்லயும் ஏபிவிபியும் இருக்காங்க. இல்ல, அதாவது நான் இல்லன்னு சொல்ல. அப்படி பார்த்தா எல்லா மாணவர் அமைப்பும் இருக்காங்க. நானே மாணவர் அமைப்பின் தலைவியாக கூட இருந்திருக்கிறேன். இலங்கை தமிழர்களுக்காக நாங்களும் எங்கள் வளாகத்திற்குள்ளே போராடி இருக்கிறோம். ஆனா அது மாணவர்களின் போராட்டமாக மட்டும்தான் இருந்தது. சொல்றேன், அதுவும் தவறுதான். பின்புலம் எவ்வளவோ இருக்கிறது. இன்னைக்கு சர்டிபிகேட்ல இருந்து எல்லாம் மாற்றி இருக்காங்க. அது வேற விஷயம். இப்ப சென்னை ஐஐடி இன்சிடென்ட் எடுத்துட்டீங்களா, அதுல மத்திய அமைச்சருடைய தலையீடு வருகிறது. அங்க என்ன தேவை இருக்குது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அவங்களுடைய கருத்தியலை முன்வைக்கிறாங்க. அது ஒரு ஃப்ரீ ஸ்பீச் கல்ச்சர் உண்டாறது நல்லதுதான். சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது அவர்களின் கல்வி வாழ்க்கையோ அவர்களின் வருங்கால வாழ்க்கையோ நசுக்கிற மாதிரி இருந்தா அது எதற்கு என்பதுதான் நமது கேள்வி. இன்னொன்று, என்னோட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம ஆராய்ச்சி துறையில இவ்வளவு பின்தங்கி இருக்கோம் மொத்தமா எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதற்கான முன்னெடுப்புகளாக மனிதவளத்துறை அமைச்சகம் என்னெல்லாம் செய்யுது? அதுக்கு என்ன நீங்க ஃபண்ட்ஸ் அலாட் பண்றீங்க? ஹையர் எஜுகேஷன் ஃபண்ட்ஸ்ல நீங்க கொடுத்திருக்கிறது 1000 கோடி இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கல்வி கடன் மட்டும் 50,000 கோடி. அப்ப இந்த நிதியம்ங்கிறது போதுமானதா இருக்குதா? அதுக்கான அக்கறை இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. அதற்கான அக்கறை இருக்கிறதுனால தான் இத்தனை பையன் மதராசா கல்லூரிகள் வரைக்கும் ஸ்கில் டெவலப்மென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய இறுதி கருத்துக்களாக சொல்லுங்க டிகேஸ். இந்த நிறைய பிரச்சனைகளை பத்தி அலசிட்டோம். இதுல பொறுப்பு உங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஆட்சிகள்ல இருந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையிலே இங்கே இன்னும் கேட்டால் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், அதற்கு முந்தைய நீதி கட்சி அரசாங்கமாகட்டும், இவர்கள் அனைவரும் கல்வி என்று வரும்பொழுது தந்தை பெரியார் எதை சொன்னாரோ, அனைவரும் படிக்க வேண்டும், அனைவருக்கும் கல்வி வேண்டும், கல்வி பொதுச்சொத்தாக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கல்வி போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை சொன்னாரே. இந்த பாணியிலே தான் தொடர்ந்து இங்கே கல்வி என்பது அனைவருக்குமான கல்வியாக உருவாக்கப்பட்டு வந்தது. இங்கே நாங்கள் தமிழ் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு பெற்றோர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள், அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பெற்றோர் நினைக்கிறாங்கிறது இருக்குல்ல, அந்த பெருமைப்படுத்தலாக தமிழ் மொழி ஏன் வைக்கலங்கிறதும் கேள்வி. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான போராட்டம் 75 வரைக்கும் இல்லைங்கிறேன். மாநில அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்திற்கு முழு பொறுப்பும் இருந்தால் இது மாநில அரசு தான் காரணம் என்று சொல்லலாம். ஆனால் கல்வியை பொறுத்தவரை முழு பொறுப்பு மாநில அரசாங்கத்திடம் இல்லை. திரு பாண்டியராஜன், உங்களுடைய நிறைவு கருத்துக்களாக நிறைய பிரச்சனைகளை நம்ம பேசியிருக்கோம். இது இந்த ஆட்சிக்கு எதிரானதாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா சிஸ்டம் மாற்ற வேண்டியது இருக்கு. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுனால அதுக்கான அதிக பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான முதலீடு கல்வியில கொடுத்திருக்கோம். அரசு கல்லூரிகளை அதிகமா உருவாக்குனது இந்த அரசாங்கம். 54 கல்லூரிகள் அவங்க போன 5 வருஷத்துல உருவாக்குனது 10 கல்லூரிகள் தான். 54 கல்லூரிகள் உருவாக்கி இருக்கோம். அதனால யாரும் அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஆர்ட் சயின்ஸ் காமர்ஸுக்கும் என்ஜினியருக்கு இருக்கிற பேலன்ஸ் பத்தி சொன்னீங்க. 576 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருந்தனா 1389 ஆர்ட் சயின்ஸ் காமர்ஸ் காலேஜ் இருக்கு. அதனால அந்த தனியார் நிறுவனங்கள் இல்ல, தனியார் நிறைய இருக்கு, அது இல்லன்னு சொல்லல. பிஎஃப் ஆபீஸ்ல போய் எத்தனை பேர் முறை சார்ந்த வேலையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1,95,00,000 பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க இன்னைக்கு. இது இருந்தது திமுக அரசாங்கம் விட்டுட்டு போனப்போ 86 லட்சம். வேலை இழப்புக்கு ஏதாவது புள்ளிவிவரம் இருக்கா? இல்லங்க, இங்க பாருங்க, ஒரு 25,000 பேர் வேலை இழந்தா சார் உங்க கூட புள்ளிவிவரம் இருக்கா? இங்க பாருங்க, கைத்தறியில போச்சு, விசைத்தறியில போச்சு, ரப்பர்ல போச்சு, தேயிலையில போச்சு, தீப்பெட்டியில போச்சு, பட்டாசுல போச்சு. உங்களுக்கு தெரியும் பட்டாசு தீப்பெட்டி உங்களுக்கு தெரியாதா? அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, அதர் பிரையாரிட்டி செக்டார்ல 2013ல 8,800 கோடி வாராக்கடன், 2014ல 9,200 கோடி வாராக்கடன், 2015ல 14,200 கோடி வாராக்கடன்.
இது என்ன சார் வார கடன் என்னாச்சு? NPA அப்ப எல்லாத்தையும் மூடிட்டு போயிருக்காங்க. எத்தனை பேருக்கு வேலை இல்ல சொல்லுங்க. ஐடில வந்து வேலை இருக்கு, கோர்ல வேலை இல்லங்கறீங்க. ஐடியே கோரா வேலை கிடையாது சார். நீங்க எங்க தெருவுல இருக்கறாங்க? புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த சீரிய விஷன் 2023 படி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அதிகமா வந்து வாங்குற மாநிலம் வந்து தமிழ்நாடு மாநிலம் தான். இன்னைக்கு வந்து அது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம். இது எல்லாம் சேர்ந்து அதனுடைய தாக்கம் வந்து அடுத்த 5 வருஷத்துல நல்லா வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. குறிப்பாக பல்கலைக்கழகங்களுடைய தரம் இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற QS 200ல எந்த ஒரு இந்திய பல்கலைக்கழகம் உள்ள போக முடியும்னா அது தமிழ்நாட்டில் தான் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சேட்டலைட் விடக்கூடிய பல்கலைக்கழகமாக உருவெடுத்து வந்தது அண்ணா பல்கலைக்கழகம். டாக்டர் அப்துல் கலாமே வந்து அந்த இடத்துல இருந்து நான் பயிற்சி கொடுக்கிறேன்னு விரும்பி வந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம். அதனால அதனுடைய தரம் மேல போயிட்டு இருக்கு. எந்த வேலை போடுறதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். மேல போயிட்டு தான் இருக்கின்றதை யாரும் மறுக்க முடியாது. நன்றி பாண்டியராஜன். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிங்கிறது கல்வியை பொறுத்துதான் அமைகிறது. அந்த கல்விக்கான பிரச்சனைகள் அடிப்படை கல்வியில் தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளை மொத்தமாக இன்றைக்கு நாம் அலசி இருக்கின்றோம். அடிப்படை கல்வி என்பது முழுமையாக தரமான கல்வியாக அமைய வேண்டும் என்பதே அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கிறது. தாய்மொழி வழி கல்வி என்பதும் கூட ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக எழுந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ் மொழி என்பது அறிவியல் மொழியாகவும் மாற வேண்டும். அப்படி இல்லாமல் தாய்மொழி வழி கல்வி என்பதை மட்டும் வெறுமனே பேச்சளவில் பேச முடியாது என்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. அதே போல உயர்கல்வியில் நாம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம், அத்தனை தூரம் பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய உருவாக்கினாலும் கூட எவ்வளவு தூரம் தரமான ஒரு பொறியியல் பட்டதாரிகளோ அல்லது மற்ற பட்டதாரிகளை நாம் உருவாக்குகிறோம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு வட்டமேசை விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.